அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு பிளான் போடுற கேவலமான மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதான். ஆமா, நான் ரொம்ப நல்லவதான். அதுவும் உன்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கெல்லாம் கோயிலே கட்டலாம். ஏய், இப்படி நீயே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டாதான் உண்டு. நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணி இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்தனே தெரியல. இதுல நல்லவளாம்ல நல்லவ. அப்படி மறைச்சிட்டா நீ ரொம்ப நேர்மையாதான் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தனு நான் நம்பிடுவேனா? உன்ன மாதிரி ஒருத்திய விஜய் மாதிரி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாருனா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. இல்லனா தங்குறதுக்கே இடம் இல்லாம அவுட் ஹவுஸ்ல வந்து ஓண்டிட்டு இருக்க ஒரு ஃபேமிலில இருந்து இப்படி ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள நீ எல்லாம் மருமகளா வர முடியுமா? அப்பளம் விற்க கூட வந்திருக்க முடியாது. வாசல்ல நின்னு அப்பளம்னு கூவி வேணா வித்திருக்கலாம். நான் அந்த அஜய் கிட்ட ஏமாந்த மாதிரி அந்த விஜய் உன்கிட்ட ஏமாந்திருக்காரு. சீக்கிரமே நீ என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுன்னு கண்டுபிடிக்கிற. கண்டுபிடிச்சு இந்த வீட்ல இருந்து உன்னை துரத்தி அடிச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன். சோ இதுதான் உன் வாழ்க்கையோட குறிக்கோள், ஆம்பிஷன். Of course, definitely. சரி, நான் என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு யார்கிட்ட நிரூபிச்சு என்ன விரட்டுவ? தாத்தா கிட்டியா இல்ல பாட்டி கிட்டியா? வேற யார்கிட்ட? உன் புருஷன் விஜய் கிட்ட தான். அப்படியா? பாவம், அவர் தானே உன்கிட்ட ஏமாந்திருக்காரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ என்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் கண்டுபிடிச்சதும் வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நேரா போய் என்னோட புருஷன் விஜய் கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா நீ அவர்கிட்ட சொன்னாதான் உன்னோட லட்சியம் நிறைவேறும். You know ambition. நீ இப்படி நக்கல் பண்ணிட்டா நான் சொன்னதெல்லாம் நடக்காம போயிடுமா? நடத்தி காட்டுறேன். All the best, ராகினி. You wait and watch alone. வரட்டா?